ஸோ 8th ஆஃப் மே ஸோ நம்ம வந்து மார்க்கெட் ரிவ்யூ பண்ண வந்தாச்சு. ஸோ நிஃப்டியில் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கேப் டவுன் டே அப்படின்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலான ஒரு கேப் டவுன் டே. ஸோ மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி இங்கே க்ளோஸ் ஆன மார்க்கெட் எக்ஸாக்டாக இங்கே நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஆவரேஜான ஒரு கேப் டவுன் டே அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ மார்க்கெட் இன்னைக்கு என்ன இருக்கு பாருங்க, ஒரு ப்ராப்பரான ரெட் கேண்டில் இன்னைக்கு கிடையாது. ஸோ ஒரு எப்பயும் போல நம்ம ஒரு ப்ராப்பரான ரெட் கேண்டில்லாம் என்ன பண்ணியிருப்போம், நம்ம யூஸ்வலாக ஃபாலோ பண்ற மாதிரி அந்த ரெட் கேண்டிலோட ஹைல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணியிருந்திருப்போம். பட் இன்னைக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போது நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஸோ ப்ரீவியஸ் டேவோட லோ, இது வந்து ப்ரீவியஸ் டேவோட லோ. ஸோ இது வந்து சப்போர்ட் லெவல் நமக்கு. ஓகே, ஸோ இந்த ப்ரீவியஸ் டேவோட லோ நமக்கு பிரேக் ஆயிடுச்சு அண்ட் சப்போர்ட் லெவலும் நமக்கு பிரேக் ஆயாச்சு. பிரேக் ஆயிடுச்சு. பட் நம்ம ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜியில் என்ன பண்ணுவோம், ஸோ ப்ரீவியஸ் டே கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கணும், பிரேக் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கணும், சப்போர்ட் ஓட லெவல்ஸும் நமக்கு பிரேக் ஆகி க்ளோஸ் ஆயிருக்கணும். பட் இங்கே நமக்கு என்ன ஆயிருக்கு, பிரேக் மட்டும்தான் ஆயிருக்கு, க்ளோஸ் ஆகல. அப்போ இந்த இதை என்ன பண்ண மாட்டோம், ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜிக்கு நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இந்த லெவல்லையும் என்ன ஆயிருக்கு பாருங்க, S1 லெவல் வந்து நமக்கு பிரேக் ஆயிருக்கு, ஆனால் க்ளோஸ் ஆகல. பட் நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி எங்கே எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த லெவல்ஸ் எங்கேயுமே நம்ம ட்ரேட்ஸ் எடுத்துருக்க மாட்டோம். ஸோ எதை பேஸ் பண்ணி இங்கே ட்ரேட் கிடைக்கல. 20 EMA நமக்கு ஸ்லோப்பிங்காக இங்கே வந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ 20 EMA ஸ்லோப்பிங்காக வரும்போது இந்த கேண்டில் நமக்கு என்ன ஆயிடுச்சு, 20 EMA கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணியிருக்கு. எந்த கேண்டில், ஸோ 10-5 கேண்டில் நமக்கு கம்ப்ளீட்டாக நமக்கு 20 EMA பிரேக் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி 20 EMA பிரேக் பண்ணிட்டு ஸோ மறுபடியும் அந்த 20 EMA கீழே வந்து க்ளோஸ் வைக்கிற கேண்டில்ல we can go for a short trade based on 20 EMA retracement. ஓகே, ஸோ இந்த கேண்டிலோட லோல we have to create a first entry. ஸோ திஸ் ஷுட் பி ஒரு என்ட்ரி. ஸோ இந்த என்ட்ரிஸ் எப்பயும் போல் நம்மளோட டெலிகிராம் குரூப்லையும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ டெலிகிராம் குரூப்பில் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா லிங்க் கமெண்ட் செக்ஷன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் நம்ம மார்க்கெட்டில் கொடுத்துருந்தோம். ஓகே, ஸோ இங்கே நம்ம போஸ்ட் மார்க்கெட்டில் எங்கே என்ட்ரி எடுத்துருக்கலாங்கிறதையும் செக் பண்ணுறோம். பட் இதே லெவல் நம்ம ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கோம், டெலிகிராம் குரூப்பில் இருக்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே இந்த லெவலில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரி எடுக்கணும் பேஸ்ட் ஆன் திஸ் 20 EMA ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே, ஸோ ஒருவேளை இந்த கேண்டில் எனக்கு 20 EMA கீழேயே இப்படி க்ளோஸ் வச்சிருந்தா ஐ ஹாவ் கான் ஷார்ட் ஃபார் திஸ் கேண்டில் இட் செல்ஃப். பட் நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த கேண்டில் 20 EMA மேலேயே நமக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ நான் இந்த கேண்டில்ல தான் நான் வந்து ஷார்ட் ட்ரேட் போயிருக்கணும். ஓகே, அப்போ இந்த கேண்டில் நான் என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா நான் எங்கே டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணணுங்கிறது தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நான் என்னோட ஃபுல் கேண்டில் சைஸில் நான் போய் என்னோட ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது. ஏன்னா நல்ல ஒரு பெரிய ஹியூஜ் ரெட் கேண்டில். அப்போ அந்த ஹியூஜ் ரெட் கேண்டில்ல நம்ம போய் டார்கெட்ஸ் எப்பயும் கொடுக்க முடியாது. அப்போ சாரி, ஸ்டாப் லாஸ் கொடுக்க முடியாது. அப்போ நான் இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் இங்கே கொடுக்க முடியாது. ஒரு 48 பாயிண்ட்ஸ் 50 பாயிண்ட்ஸ்லாம் நான் போய் ஸ்டாப் லாஸ் நிஃப்டியில் கொடுக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எய்தர் 50% ஆஃப் லெவலில் மெயின்டைன் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே we can maintain a stop loss. Okay, so this should be your 35 points as a target. So 35 points as a target. நம்மளோட ஸ்பாட் சார்ட்ல பார்க்கும்போது 50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். அப்போ எனக்கு 1:2க்கு மேலே நான் ஸ்பாட் சார்ட்ல பார்க்கும்போது கிடைக்குது. ஸோ இந்த என்ட்ரியை தாராளமாக நான் ஷார்ட் ட்ரேட் எடுத்து ட்ரேட் பண்ணிருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக ப்ரீமியம்ல எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவோம். ஸோ 22,225 இந்த கேண்டிலோட க்ளோஸ். அப்போ இதோட ஏடிஎம் ஆப்ஷன் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஏடிஎம் ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுவோம். அப்போ 22,200 புட் ஆப்ஷன் ஃப்ரம் பையர் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ 22,200 கால் ஆப்ஷன் ஃப்ரம் செல்லர் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த ரெண்டு லெவல்லையும் என்ன ப்ரீமியம்ஸ் போயிருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ 22,200 புட் ஆப்ஷன் ஃப்ரம் பையர் பெர்ஸ்பெக்டிவ் நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறேன். நமக்கு என்ட்ரி கொடுத்த கேண்டில் இஸ் 10:20 கேண்டில். நம்ம டார்கெட் புக் பண்ண கேண்டில் 10:30. 10 மினிட்ஸில் நம்மளோட டார்கெட் க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ 10:20 கேண்டில், இந்த கேண்டிலோட க்ளோஸ் இஸ் யுவர் என்ட்ரி. 72 இஸ் யுவர் என்ட்ரி. 72 is your entry. ஸோ நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த கம்ப்ளீட் கேண்டில் ஸ்டாப் லாஸ் கொடுக்க மாட்டோம். ஒரு 50% ஆஃப் லெவலில் we can maintain a stop loss. அப்போ ஸ்டாப் லாஸ் we can maintain it around 64. 64 is our stop loss. அப்போ இங்கே ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டாக நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம், 12 பாயிண்ட்ஸ் கிட்ட நம்ம ஸ்டாப் லாஸ் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ 72 minus 64ங்கிறது சாரி 8 பாயிண்ட்ஸ். 8 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கோம்.
அப்போ 8 பாயிண்ட்ஸ் நமக்கு அப்சைட் மூவ் ஆனாலே இட்ஸ் அ 1:1 ப்ராஃபிட். ஸோ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், டார்கெட்ஸ்க்கு வெயிட் பண்ணி புக் பண்ணுவோம். ஸோ டார்கெட் நமக்கு ஹிட் ஆனது நெக்ஸ்ட் 10 மினிட்ஸில். ஸோ நெக்ஸ்ட் 10 மினிட்ஸில் கேண்டில் எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு, நமக்கு 101 வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, 100% டார்கெட் எப்பயும் வெயிட் பண்ணக்கூடாது. ஆல்மோஸ்ட் 85% 90% ரீச் ஆயிட்டாலே யூ ஹேவ் டு புக் யுவர் டார்கெட்ஸ். அப்போ 101 வரைக்கும் மூவ் ஆயிருக்கு, வில் கன்சிடர் as 100. அப்போ இங்கே நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் மூவ் ஆயிருக்கு, ஸோ 72ல அவர் என்ட்ரி அண்ட் 100 இஸ் அவர் டார்கெட். 28 பாயிண்ட்ஸ் அஸ் அ பையர் நீங்க இந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணிருக்க முடியும். இந்த லெவல் நம்ம லைவ் மார்க்கெட்ல ஷேர் பண்ணிருக்கோம். ஓகே, ஸோ டெலிகிராம் குரூப்பை செக் பண்ணி பாருங்க. ஸோ பையர் பெர்ஸ்பெக்டிவ், ஸோ 22,200 புட் ஆப்ஷன் நான் பை பண்ணிருக்கணும். ஸோ எவ்வளோல நான் பை பண்ணிருக்கணும், ஸோ 72ல நான் பை பண்ணிருக்கோம். டார்கெட் வில் பி 100. அப்போ இங்கே எவ்வளோ பாயிண்ட்ஸ் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன், 28 பாயிண்ட்ஸ் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேடை நான் சிங்கிள் லாட்ல ட்ரேட் பண்ணியிருந்தேன்னா 28 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ப்ராஃபிட்ல நான் பார்க்கும்போது 700 rupees ப்ராஃபிட் பண்ணிருக்க முடியும் ஃபர்ஸ்ட் சிங்கிள் லாட். ஸோ நீங்க எவ்வளோ லாட்ஸ்ல ட்ரேட் பண்றீங்களோ உங்களோட லாட் சைஸ் வச்சு யூ கேன் கால்குலேட் இட். ஓகே, ஸோ திஸ் ஷுட் பி த ஃபர்ஸ்ட் என்ட்ரி. ஸோ இதே என்ட்ரியை ஃப்ரம் செல்லிங் பெர்ஸ்பெக்டிவ் நான் அப்ரோச் பண்ணியிருந்தேன்னா என்ன ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ நான் வந்து சிஇஏ செல் பண்ணியிருக்கணும். சேம் ஸ்ட்ரைக் அதான் பண்ண போகிறோம். 22,200 நம்ம செல் பண்ண போகிறோம். ஸோ எந்த கேண்டில், 10-20 கேண்டில், 10:30 கேண்டில் நம்ம டார்கெட் புக் பண்ணிருக்கோம். ஸோ 10-20 கேண்டிலோட க்ளோஸ்ங்கிறது 116. ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணியிருப்போம், 50% ஆஃப் லெவலில் நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருப்போம். 50% ஆஃப் லெவல்ங்கிறது ஆல்மோஸ்ட் 135 நம்ம டார்கெட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணியிருப்போம். திஸ் ஷுட் பி யுவர் ஸ்டாப் லாஸ். அப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்துருப்போம் அப்படின்னா, ஸோ 116லேருந்து 134ங்கிறது ஆல்மோஸ்ட் 18 பாயிண்ட்ஸ் இஸ் அவர் எஸ்எல். அப்போ 18 பாயிண்ட்ஸ் நீங்கள் உங்களோட டார்கெட்ஸ் மூவ் ஆச்சுன்னா யூ கேன் புக் வித் 1:1. ஸோ நமக்கு டார்கெட் ஹிட் ஆனது 10:30 நமக்கு எவ்வளோ மூவ் ஆயிருக்குன்னா ஆல்மோஸ்ட் 85. ஓகே, 85 நம்மளோட டார்கெட் மூவ் ஆயிருக்கு. அப்போ 85ங்கிறது அவர் என்ட்ரி வில் பி 116. ஸோ 116ல இருந்து நமக்கு 85 வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. வி ஹவ் புக்ட் அரௌண்ட் 31 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். 31 பாயிண்ட்ஸ் ஆஃப் ஸ்லிப்பேஜ் அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணப்போ 1 or 2 பாயிண்ட்ஸ் இதுல இருந்து உங்களுக்கு கம்மியாக தான் வரும். ஸோ நம்ம எக்ஸாக்டாகவும் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ 31 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்க முடியும். ஸோ இதே பொசிஷனை நீங்கள் செல்லிங் சைட்லேருந்து எடுத்திருந்தீங்கன்னா 775 rupees உங்களால் ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்க முடியும் ஃப்ரம் செல்லிங் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, ஸோ செகண்ட் என்ட்ரி நமக்கு மார்க்கெட்டில் எங்கே நடந்திருக்கு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் இங்கே ரீச் ஆயாச்சு. ஸோ ரீச் ஆனதுக்கப்புறம் S1 எனக்கு கம்ப்ளீட்டாக பிரேக் ஆயிருந்துச்சு. ஓகே, S1 நமக்கு கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகி இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிட்டு ஆப்போசிட் சைடில் போய் க்ளோஸ் வச்சா வி கேன் கோ ஃபார் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி படி நம்ம ட்ரேட் போயிருப்போம். ஸோ ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி இது வரைக்கும் செக் பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுத்துருக்கேன், ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி செக் பண்ணி பாருங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி போயிருப்போம். பட் இன்னைக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கல. அப்போ இந்த மார்க்கெட் அப் ஆனதுல நான் எந்த ஒரு ட்ரேட்ஸும் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ எந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி இந்த இடத்துல எனக்கு என்ட்ரி கிரியேட் ஆகல. பட் நமக்கு மறுபடியும் என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில், சிபிஆருக்குள்ள நமக்கு மேஜர் கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. ஸோ சிபிஆர் ஒரு நோ ட்ரேட் ஜோன்ல இருந்து மார்க்கெட் வெளியே வரும்போது அங்கே ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும். எய்தர் நமக்கு அப் சைட் ஆனாலும் சரி, டவுன் சைட் ஆனாலும் சரி, ஒரு நல்ல மொமெண்டம் கிரியேட் ஆகும். இந்த கன்சாலிடேஷன் சிபிஆர்ல ஸோ ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கு மார்க்கெட்ல. ஸோ ஒரு 40 minutes கிட்ட நமக்கு கன்சாலிடேஷன் நடந்துட்டு அங்கிருந்து வெளியே வரும்போது we will have a good momentum. அப்போ இந்த மொமெண்டம் நம்ம கேப்சர் பண்றதுக்கு என்ன பண்ணணும், இந்த இடத்துல சிபிஆரை விட்டு வெளியே வரும்போது we can go for a short trade. டார்கெட் வந்து எங்க இருக்கணும், யுவர் ப்ரீவியஸ் டே லோ வில் பி யுவர் டார்கெட். ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணலாம், எதர் நீங்க இந்த கேண்டிலுக்கு மேலே மெயின்டைன் பண்ணலாம், இல்ல இந்த சப்போர்ட் லெவலோட 50%, இந்த கேண்டிலோட 50% லெவல்லையும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம். பட் இந்த மாதிரி சிபிஆர்ல இருந்து ட்ரேட் எடுக்கும் போது சிபிஆரோட சென்ட்ரல் லெவலுக்கு மேல நீங்க ஸ்டாப் லாஸ் எடுக்கிறது வில் பி பெட்டர். ஓகே, ஸோ இங்கே நமக்கு என்ன நடந்திருக்குன்னா 100% நமக்கு டார்கெட் ரீச் ஆகல, பட் ஆல்மோஸ்ட் 90% ரீச் ஆயிருச்சு. எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, டார்கெட் வந்து 100% இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் அதிகமாக காமிக்கும் போது, ஓகே, ஸோ 80 பாயிண்ட்ஸ், 90 பாயிண்ட்ஸ், 100 பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு டார்கெட் காமிக்கும் போது ஸோ டெஃபினட்டாக என்ன பண்ணக்கூடாது, இந்த லெவல் வந்தால் தான் நான் டார்கெட் புக் பண்ணுவேன் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஆல்மோஸ்ட் ஒரு 85% 90% டார்கெட் ரீச் ஆகிட்டாலே வி ஹாவ் டு புக் அவர் டார்கெட்ஸ். எப்போ அப்படின்னா ஒரு ஹையர் பாயிண்ட்ஸ் காமிக்கும் போது, இங்கே நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் காமிச்சிச்சு, ஆல்மோஸ்ட் 30-40 பாயிண்ட்ஸ் காமிக்கும் போது வி கேன் வெயிட் ஃபார் த டார்கெட். இங்கே நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம காமிச்சிட்டு இருக்கு, ஆல்மோஸ்ட் 80-90 பாயிண்ட்ஸ் கிட்ட நமக்கு டார்கெட் காமிச்சிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி பிளேஸ்ல நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா
100% நான் எக்ஸாக்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 83 பாயிண்ட்ஸ் இங்க நமக்கு டார்கெட் காமிக்குது. ஸோ நான் எக்ஸாக்டா என்னோட லெவல் வந்தால் தான் நான் டார்கெட் புக் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஆல்மோஸ்ட் 85-90% ரீச் ஆயிட்டாலே யூ ஹேவ் டு புக் யுவர் டார்கெட்ஸ். அப்போ இந்த லெவலில் ஃப்ரம் பையிங் பெர்ஸ்பெக்டிவ், ஃப்ரம் செல்லிங் பெர்ஸ்பெக்டிவ் நான் பொசிஷன் எடுத்திருந்தேன் அப்படின்னா என்ன ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்க முடியும். ஸோ 22,306 இஸ் த கேண்டில் க்ளோஸ். அப்போ இதோட அட் த மணி, ஸோ 22,300. ஸோ 22,300 கால் ஆப்ஷன் ஃபார் செல்லர்ஸ், 22,300 put option for buyers. So first from buying perspective market check பண்ணிடுவோம். So 22,200 நான் இந்த இடத்துல buy பண்ணிருக்கணும். ஓகே, ஸோ நமக்கு என்ட்ரி கேண்டில் எப்போ நடந்திருக்கு? ஸோ என்ட்ரி கேண்டில் இஸ் 135 and target candle is 220. 135. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் கேண்டில். ஸோ 135, இந்த கேண்டிலோட க்ளோஸ் இஸ் 65. ஸோ யுவர் என்ட்ரி வில் பி 65. ஸோ ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த கேண்டிலுக்கு கீழே தான் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் சிபிஆர்லேருந்து வெளியே வரும்போது சென்ட்ரல் பிவோட்டுக்கு மேலே தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். அப்போ இந்த கேண்டிலுக்கு கீழே நமக்கு எவ்வளோ இருக்குது? 65 இருக்குது. சாரி, இந்த கேண்டிலோட க்ளோஸ் இஸ் 78. our entry will be, so this will be our entry, right? 135 candle. This is 135 candle. Okay, entry is 65, correct? And stop loss 47, 48 இருக்கு. கொஞ்சம் பஃபர் கொடுத்து we can give stop loss of 45. okay, so stop loss of 45. so நம்ம டார்கெட் புக் பண்ண கேண்டில் 220 candle. so this is our 220 candle. எவ்வளவு போயிருக்கு நமக்கு? 104. target is 104. so 104 வரைக்கும் நமக்கு போயிருக்கு. so 65ல நமக்கு என்ட்ரி. by giving 20 points stop loss we are capturing 39 points as a target. so இந்த எக்ஸாக்டா நீங்க 39 பாயிண்ட்ஸ் கேப்சர் பண்ணிருக்க மாட்டீங்க. சம் 37, 36 அந்த பாயிண்ட்ல கேப்சர் பண்ணிருக்க முடியும். ஸோ ரியலா நீங்க மார்க்கெட்ல ட்ரேட் பண்ணும்போது சின்ன சின்ன ஸ்லிப்பேஜ் இருக்கதான் செய்யும். ஒரு 36, 37 அந்த ரேஞ்சில் நீங்க ப்ராஃபிட் பண்ணியிருந்தாலே இட் வில் பி குட் ப்ராஃபிட். அப்போ செகண்ட் என்ட்ரி 22,300 புட் ஆப்ஷன். ஸோ நான் பையிங் சைட்ல இருந்து ஒரு 36 பாயிண்ட்ஸ் நான் ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டு என்ட்ரி நான் பையிங் சைட்ல இருந்து எடுத்திருந்தேன்னா மேக் அரௌண்ட் 1,600 ப்ராஃபிட் பெர் லாட். ஸோ இதே என்ட்ரியை ஃப்ரம் செல்லிங் சைட், ஓகே, அப்போ என்ன பண்ணிருக்கணும்? கால் ஆப்ஷனை செல் பண்ணிருக்கணும் 22,300. எந்த இடத்துல? 135 கேண்டில். ஸோ திஸ் இஸ் யுவர் 135 கேண்டில். 105 இஸ் அவர் என்ட்ரி. ஓகே, இங்கே நம்ம ப்ரீமியம் சார்ட்டை வச்சு பார்க்கும்போது எக்ஸாக்டாக நம்ம மெஷர் பண்ணுறோம். பட் நீங்கள் மார்க்கெட்டில் போகும்போது ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்லிப்பேஜஸ் இருக்கும். ஸோ நம்ம மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரு ஆயிருப்போம், சில டைம் லிமிட்டில் என்ட்ரு ஆயிருப்போம், மார்க்கெட்டில் எக்ஸிட் ஆயிருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்லிப்பேஜ் இருக்குது இஸ் வெரி நார்மல். ஓகே, ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சிருக்கணும்? 134. கொஞ்சம் பஃபர் கொடுத்து 138. ஸ்டாப் லாஸ் வில் பி 138. ஸோ டார்கெட்ஸ் எந்த கேண்டில் எடுத்திருப்போம் நம்ம? 220 கேண்டில். ஸோ டார்கெட்ஸ்ங்கிறது 58. 58. ஸோ ஆல்மோஸ்ட் 33 பாயிண்ட்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸாக கொடுத்துருந்துருக்கோம். ஸோ உங்களோட என்ட்ரி 105 and target is 58. So we have made around 47 points in selling. So this is power of selling near to expiry. So tomorrow is nifty expiry. So எப்பெல்லாம் நீங்க மார்க்கெட்டுக்குள்ள எக்ஸ்பைரிக்கு கிட்ட வர வர மார்க்கெட்ல என்ன நடக்க ஆரம்பிக்கும்? டிகே அதிகமாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ டிகே அதிகமாக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்ல செல்லிங் சைட்ல இருந்து அதிகமான ப்ராஃபிட்ஸ் நம்மளால பண்ண முடியும். ஸோ 47 பாயிண்ட்ஸ் as a profit from selling side. ஓகே, ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க. ஃப்ரம் பையிங் சைட்ல இருந்து நீங்க பொசிஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 64 பாயிண்ட்ஸ். ஸோ செல்லிங் சைட்ல இருந்து செல்லிங் சைட்ல இருந்து நீங்க பொசிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா 78 பாயிண்ட்ஸ். அமௌண்ட்டாக பார்க்கும்போது ஸோ 1,600 ஃப்ரம் பையிங் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ 1,950 ஃப்ரம் செல்லிங் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இந்த ரெண்டு என்ட்ரி தான் நமக்கு மார்க்கெட்ல ரொம்ப ப்ராப்பரான என்ட்ரிஸ் டுடே. இந்த ரெண்டு என்ட்ரியும் நீங்க ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.